ஹாய். இப்ப நம்ம பார்க்க போற சம் எப்படின்னா பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணி தான் எப்படி எவால்வேட் பண்ணலாம். இப்ப நம்ம போன வீடியோல என்ன பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு நம்பர், அந்த நம்பரோட பவர் அப்படி கொடுத்தா என்ன பண்ணலாம்னு பார்த்தோம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன், அதாவது a பிளஸ் பி பவர் 3 பிளஸ் a பவர் b பிளஸ் 2 இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸா ரெண்டு மூணு தடவை அந்த பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ற மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஓகேவா? சம்குள்ள போலாமா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட பார்ட் என்னன்னா a பிளஸ் பி ஹோல் பவர் 4 மைனஸ் a மைனஸ் பி ஹோல் பவர் 4 அதை கண்டுபிடிக்கணும். அதாவது a plus b whole power 4 ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிடணும். a minus b whole power 4 ஐயும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிடணும். எழுதிட்டு ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். வரும் ஒரு ஆன்சர். அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கொயர் ரூட் 3 பிளஸ் ஸ்கொயர் ரூட் 2 ஹோல் பவர் 4 மைனஸ் ஸ்கொயர் ரூட் 3 மைனஸ் ஸ்கொயர் ரூட் 2 ஹோல் பவர் 4 இதை கண்டுபிடிக்கும். அதாவது ஏக்கு பதிலா ஸ்கொயர் ரூட் 3யும் பிக்கு பதிலா ஸ்கொயர் ரூட் 2வும் இருக்கு. அப்படிங்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல கண்டுபிடிச்ச ஆன்சர்ல ஏக்கு பதிலா ஸ்கொயர் ரூட் 3யும் பிக்கு பதிலா ஸ்கொயர் ரூட் 2வும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். ஓகே, நான் சம்குள்ள போலாமா? எஸ், கம் ஆன். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டெப் என்னன்னா a plus b ஹோல் பவர் 4 எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோமா? a power 4 4 a cube b 6 a square b square 4 ab cube plus b power 4. ஓகேவா? a minus b whole power 4 a power 4 minus 4a cube b plus 6a square b square minus 4ab cube b power 4. ஓகேவா? இப்ப நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும்னா என்ன நடக்கும்? ரெண்டுலயும் பிளஸ் காம்பனன்ட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிரும், மைனஸ் காம்பனன்ட்ஸ் ஆட் அப் ஆயிரும். அதாவது சப்ட்ராக்ட் பண்ணும்போது இங்க மைனஸ் சைன், இங்க பிளஸ் சைன், இங்க மைனஸ் சைன், இங்க பிளஸ் சைன், இங்க மைனஸ் சைன். சோ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4a cube b plus 4a cube b, அதே மாதிரி 4ab cube plus 4ab cube அப்படின்னு வரும். சரியா? இப்போ இதுல 4 காமனா வெளியே எடுத்துக்கலாமா? ஐ மீன் 8 காமனா வெளியே எடுக்கலாம். பிகாஸ் 4 plus 4 8 a cube b plus ab cube. இதுல எதை காமனா வெளியே எடுக்கலாம்னு பார்த்தா ab காமனா வெளியே எடுக்கலாம். ab காமனா வெளியே எடுத்தா இங்க a ஸ்கொயர், இங்க b ஸ்கொயர். ஓகேவா? கம்ப்ளீட்டடா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஏக்கு பதிலா ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. சப்ஸ்டிடியூட் a equal to root 3 b equal to root 2. இப்போ அப்படின்னா ab ஓட வேல்யூ என்னப்பா? root 3 times root 2 equal to root 6. then a square plus b square ஓட வேல்யூ என்ன? root 3 whole square plus root 2 whole square. so 3 plus 2 equal to 5. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர்ல இது சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். root 3 plus root 2 whole power 4 minus root 3 minus root 2 whole power 4 equal to 8 times root 6 times 5. 8 5s are 40. root 6 would be the answer. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம்ல இதே மாதிரி ஏக்கு பதிலா அந்த ப்ரீவியஸ் சம்ல ஏக்கு பதிலா a ஸ்கொயர் இருக்கு, பிக்கு பதிலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு. இன் பிட்வீன் த பாசிட்டிவ் சிம்பிள் இருக்கு. ரெண்டு டேர்முக்கும் இன் பிட்வீன்ல பாசிட்டிவ் சிம்பிள். இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏன்னு போட்டோம்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? அதனால இந்த சமுக்கு என்னவா எடுத்துக்கலாம்னா x plus y whole power 4 plus x minus y whole power 4.
அதை வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டா எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட் அங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் தனியா கேட்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம வந்து ப்ரூவ் பண்றோம். x plus y whole power 4 plus x minus y whole power 4 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ x plus y whole power 4 கண்டுபிடிக்கிறோம். x power 4 y x 4 x cube y plus 6 x square y square plus 4 x y cube plus y power 4. அதே மாதிரி x minus y whole power 4 x power 4 minus 4x cube y plus 6x square y square minus 4x cube plus y power 4. இப்போ இதை ரெண்டையும் ஆட் அப் பண்ணும். ஆட் அப் பண்ணா என்ன வரும்? மைனஸ் டேர்ம்ஸும் அந்த 4x கியூபும் 4xy கியூபும் கேன்சல் ஆயிடும். ரெண்டுலையும் கிடைக்கிறது வந்து 2x power 4 plus 12x square y square plus x square multiplication வரும் x square y square x square y square 2y power 4. இதுதான் வந்து ஆட் பண்ணா கிடைக்கிற வேல்யூ. இதுல கூட நம்ம 2 காமனா வெளியே எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் x power 4 plus 6x square y square plus y power 4. ஸோ இப்போ இது எதோட ஆன்சர்? x plus y whole power 4 plus x minus y whole power 4 equals இதனுடைய ஆன்சர் தான் இது. இப்போ இதுல xக்கு பதிலா என்ன இருக்கா? xக்கு பதிலா a ஸ்கொயர் இருக்கு. yக்கு பதிலா என்ன இருக்கு? ஓகேவா? இப்போ x ஸ்கொயர் என்னவா இருக்கும்? a பவர் 4 ஆ இருக்கும். y ஸ்கொயர் என்னவா இருக்கும்? a ஸ்கொயர் மைனஸ் 1 ஆ இருக்கும். x பவர் 4 என்னவா இருக்கும்? a ஸ்கொயர் பவர் 4 4 2s are 8 a பவர் 8. இப்போ y பவர் 4 என்னவா இருக்கும்? a ஸ்கொயர் மைனஸ் 1 the whole ஸ்கொயர் இருக்கும். இதை பிரிச்சு எழுதுனா எப்படி வரும்? a பவர் 4 மைனஸ் 2a ஸ்கொயர் பிளஸ் 1 ஸோ இதெல்லாம் அங்க போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ இந்த கொஸ்டினை வந்துட்டு LHSன்னு எடுத்துக்கலாம். LHS equal to திருப்பி அந்த டேர்ம்ஸ் எழுத முடியாதுன்றதால நம்ம இப்படி எடுத்துக்கலாம். x plus y whole power 4 plus x minus y whole power 4. Answer 2 of x power 4 ஓட value is a power 8 6 times x square a power 4 a square minus 1 plus a power 4 minus 2a square plus 1. So இதெல்லாம் simplify பண்ணோம்னா a power 8 6a 4 plus 2 6 minus 6a power 4 plus a power 4 minus 2a square plus 1. Then next step 2 a power 8 plus 6a power 6 minus 5a power 4 minus 2a square plus 1. This would be the answer. அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்துட்டு x plus y power 4 minus x minus y power 4 அதை எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி அதை பிளஸ்ல போட்டோம்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுல அந்த இன்ஸ்டெட் ஆஃப் x அண்ட் yக்கு பதிலா வேற ஏதோ ஒரு ரூட் ஆஃப் நம்பர் கொடுத்திருந்தா, ஸ்கொயர் ரூட் நம்பரோ ஏதோ ஒரு வேரியபிளோ கொடுத்திருந்தா அதை எப்படி மாத்தி சிம்பிளிஃபை பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி பவர் 6க்கு எப்படி எழுதலாம்னு பார்ப்போம். இங்க பவர் 4க்கு எழுதிப்போம், அங்க பவர் 6க்கு எழுதும். ஓகே ஓகே, தேங்க்யூ, பை பாய்.